இந்த தர்பூசணி ஸ்டாரை என்னதான் சொல்றதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும், யார பார்த்தாலும் தகுதி இல்ல, தராதரம் இல்ல, பொறப்பு சரியில்ல, அவன் கேரக்டரே கேவலமா இருக்கு. அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேம்ல விளையாடும்போது கூட கேரக்டர் அசாசினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாப்ல. இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பா அமருதீனுக்கு தகுதியே இல்ல. பெண்கள் விஷயத்துல மோசமான ஒரு ஆளு. குறிப்பா பார்வதி விஷயத்துல இன்னும் மோசமான ஒரு ஆளு. அப்படிங்கிற மாரி திவாகர் அவர்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காப்புல ஒரு பிரச்சனைய. இதனைத் தொடர்ந்து பார்வதி அவர்கள் வந்து கமருதீன் மேல கடுமையா வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்பட்டாங்கன்னு சொல்லப்போனா வாட்டர் கேன்லாம் தூக்கி அடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கோவம். ஸோ என்ன நடந்துச்சு? யார் மேல தப்பு? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க. பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போட்டு அது எத்தனாவது லைக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான ரிப்ளை நான் வந்து கண்டிப்பாக பண்ணுகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து நடந்தது. அதாவது டாஸ்க் கிடையாது. துஷாரும் அதுக்கப்புறம் கனி அக்கா இவங்க 2 பேர் வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா, கனி அக்காவுக்கு வந்து கை கொடுக்கறதுக்காக போகிறாப்புல. அப்படி கை கொடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, கமருதீனை வந்து அவங்க இக்னோர் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் அமைதியாயிட்டாங்களான்னு தெரியல. பட் கை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, கனி அக்கா வந்து கவனிக்கல. ஸோ இதை பார்த்த உடனே திவாகருக்கு ஒரே சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு. ஏன்னா அவமானப்பட்டான்ல கமருதீன். ஸோ அதனால் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதனால் கமருதீன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வழக்கமாக இந்த வீக்லி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, திவாகரை வெறுப்பேற்றுறதுக்கு சில வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கல. அநாகரிகமாக முன்ன மாதிரிலாம் நடந்துப்பார்ல, போடா டே அவனை இவனை வாடா போடா அப்படின்னு சொல்லிலாம் பேசுவார்ல, அந்த மாதிரிலாம் பண்ணல. சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுறது, ஓகேவா, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து திவாகருக்கு செம்ம எரிச்சலாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன்கிட்டே போய் சொல்கிறாப்புல, உனக்கெல்லாம் தகுதி இல்லை, தராதரம் இல்லை, பொறப்பே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் கமருதீன் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா? நீங்கள்லாம் எப்படியாற்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியாதா? பொண்ணுங்க விஷயத்தில் நீ எந்த மாதிரி ஆளுன்னு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை வந்து விடுறாரு. இப்போ பொண்ணுங்க விஷயம்னா என்ன சொல்ல வர? பொண்ணுங்க விஷயம்னா என்ன சொல்ல வர? ஆமாம், பொண்ணுங்களோட விஷயத்தில் நீ எப்படியார் மட்ட ஆள் அப்படின்றது தெரியாதா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து கண்டிப்பாக தப்பாக போகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸாக. அதுதான் கமருதீன் அவர்களும் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காரு. என்னத்தை சொல்கிற, யாரை பற்றி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காரு. அது பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு, நான் அதனால் அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் கமருதீன் வந்து அப்பயே சொல்கிறார், நீ என்ன எப்போ பார்த்தாலையும் எப்ஜேவை பார்த்தா ஆதிரை கூட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தப்பாக பேசுகிற. அப்புறம் என்னையும் வந்து இன்னொருத்தையும் வந்து தப்பாக வந்து பேசிகிட்ருக்க. கனியக்காவையும் எப்ஜேவும் ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க. என்ன வந்து பிரச்சனை? இந்த மாதிரிலாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்கூடாது. அது எவ்வளோ பிரச்சனையாகவும் தெரியுமா, எவ்வளோ சீரியஸான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கமருதீன் காமாக தான் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த திவாகர் இருக்கார்ல, இந்த ஆள் வந்து அடங்குற மாதிரி இல்லை. ஒரு பொம்பளை வேண்ட எப்படி பேசணும், எப்படி டீல் பண்ணணும், அது பேசணுமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாத ஒரு டாக்டரா இவெல்லாம். நிஜமாகவே சொல்கிறேன். அவங்க உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க, அரோரா சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் பார்வதி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து விக்ரம் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயத்த பேசக்கூடாது, அது தப்பு, வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் திவாகர் அதே விஷயத்தை தான் வந்து சொல்கிறாப்புல. இப்போ இதெல்லாம் பேசிட்டு போய் பார்வதி கிட்ட வந்து உட்காடுறாங்க. பாருங்கள், நல்லா பார்வதி அடிக்கிறாங்க பாருங்கள், ஒரு அந்தர் பல்ட்டி, அப்பா வேற லெவல். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கமருதீன் வந்து ஆல்ரெடி திவாகரை வந்து திட்டிகிட்டு இருக்காப்புல. எதுக்காக திட்டுறாரு அப்படின்னா, என்னுடைய பர்சனல் விஷயத்தை வந்து பேசக்கூடாது, எப்ஜேவையும் ஆதிரியும் அப்படி தான் பேசினேன், அதே மாதிரி எப்ஜேவும் கனியும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்க, எங்களுக்குள்ளே 1000 நடந்திருக்கும், 1000 விஷயம் இருந்திருக்கும், தேவையில்லாத மூக்க நுழைக்காத, தேவையில்லாத பேச்சு பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாப்புல. அதுக்கடுத்து திவாகர் மறுபடியும் போய் பார்வதி கிட்ட உட்காரும்போது பார்வதியும் சொல்கிறாங்கண்ணே, சும்மா உங்களுடைய பிரச்சனைக்கு என் விஷயத்தை வந்து நீ வந்து கூப்பிடாதண்ணே, சும்மா வந்து அந்த விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. இது கரெக்டு. கமருதீனும் அவர் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துட்டாப்புல. அதாவது எங்கள் பிரச்சனையை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, குறிப்பாக பெண்களை பற்றி பேசாது அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் பார்வதியும் கிளாரிட்டி வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திவாகர் என்ன சொல்லிட்டான்னா, இல்லை நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இது மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்புல திவாகர். இப்போ இது வரைக்கும் ஓகேவா. இப்போது திவாகர் தப்பு பண்ணார், கமருதீனும் முதல்ல வந்து மார்க்கிங் பண்ணார், அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வாக்குவாதமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்வதி கிட்டே போச்சு. பார்வதி வந்து இந்த பெண்களை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு, பார்த்து பேசு, நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதுக்கு என்ன ஊறுகாயாக ஆக்காத, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்றத அவன் திரும்ப திரும்ப கேட்டு வாய் வழியாக வர வைக்கணும்னு பார்க்குறான். ஸோ நீ அந்த மாதிரிலாம் பண்ணாதன அப்படின்ற மாதிரி
பார்வதி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் திவாகர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்புல பிரவீன் ராஜ்கிட்ட, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓகேவா, நல்லதா, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் வந்து தகுதி தராதரம் வாய்ந்த ஒரு ஆளா, நான் அப்படிலாம் கிடையாது, நான் படிச்சிருக்கேன், நான் டாக்டரு, எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, நான் அதை கெடுத்துக்க விரும்பலை, அதே மாதிரி எனக்கு கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்கிறானுங்க, யாரா அந்த ஃபேன்ஸுக்கு நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு யார் நீங்கள்லாம்? எப்பா சாமி, நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணி லைக்கு போட்டதுனால என்ன ஆட்டம் ஆடுறான் தெரியுமா? நான் தான் பெரியவன் அப்படின்ற லெவலுக்கு ஆடுறான். உண்மையிலுமே நம்ம ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கோம், ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஃபேம் வந்து வெளியே இருக்குதுன்னா அது அதையோடு வச்சு விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் சில விஷயத்தை வந்து பேசுகிறாப்புல. ஸோ பிரவீன்ராஜ் வந்து கிளியராக சொல்லிட்டாப்புல, இங்கே பாரு, நான் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஓகே, அவன் இதுக்கப்புறம் பண்ண மாட்டான், அவன் டான்ஸ் ஆடுறது அவனோட விருப்பம், சும்மா நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் வந்து சொல்லிடுறாப்புல. இப்போது ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு, யார், நம்ம கம்ருதீன். ஓகே, டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது வாயில் வளருவாரோ இந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு ஆள். ஏன்னா அவன் தான் மோசமான ஆளாச்சே, டக்குன்னு வார்த்தைகளை டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணுறது, நான் தான் நேர்மையாக இருக்கேன், நீதியாக பேசுங்க நீதியாக பேசுங்கன்னு சொல்லி பட்டு பட்டுன்னு வாயிலிருந்து வந்துடும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ பார்வதி வந்து உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, குறிப்பாக கம்ருதீனையும் அப்புறம் திவாகரையும் ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. கம்ருதீன் டான்ஸ் போட்டுட்ருக்காரு. வெச்ச கண்ணு வாங்காமல் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனை பார்த்துக்கிட்டே வந்து இருந்ததும் கம்ருதீன் கிட்டே வந்து என்னம்மா பிரச்சனை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. என்ன ப்ராப்ளம் இல்லை, அவர் எதுவும் சொல்லலை, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார். உடனே பார்வதி என்னம்மா பேசுது, என்னம்மா நடிக்குது, நம்ம 2 பேருக்குள்ளே நடந்த விஷயம், நீ ஏன் அவரை வந்து இது பண்ணுற, இதுக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல நீ வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பேசுறதில்லன்னு சொல்லி, நம்ம 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது தெரியுதுல்ல, மறுபடியும் எதுக்காக நீ வந்து பேசுகிற, எதுக்காக நீ வந்து இது பண்ணுற, அந்த ஆளை எதுக்காக நோண்டுற அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் தூக்கி கம்ருதீன் மேலே போடுறாங்க. கம்ருதீன் கிளியராக சொல்லிட்டாப்புலங்க, பாரு, உன் மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது தான், உண்மையாகவே இருந்தது தான், ஏன்னா என்னுடைய எக்ஸ் மாதிரி நீ இருந்த, ஸோ அதனால் நான் உங்ககிட்ட பழகினேன், நெருங்கி பழகினேன், நம்ம 2 பேரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவன் ஏன் சொல்லணும், அவன் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து கேட்குறாப்புல. அது கரெக்டான ஒரு விஷயம் தானே. ஆனால் பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா பாட்டிலை தூக்கி உடைக்கிறாங்க, நீ அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு திட்டுறாங்க. கம்ருதீனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ நீ ஏதோ ஒன்று தப்பாக தான் சொல்லியிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறான். இது அரோரா சிங்கிள் கிளியராக சொல்கிறாங்க கம்ருதீன் கிட்ட, இல்லைடா அந்த பொண்ணு வந்து ஏதோ சம்திங் ரொம்ப மோசமாக உன்னை பற்றி வந்து அந்த ஆளுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கா, அதனால தான் அந்த ஆள் வந்து அந்த மாதிரி வந்து சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இதனால் கம்ருதீன் ஒரு பக்கம் கோவப்பட்டான், ஓகே அப்போ நீயும் இந்த மாதிரி தானா அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்வதி பாட்டிலெலாம் தூக்கி அடித்து உடச்சிட்டு உள்ளர போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் சும்மா ட்ராமாங்க, ரியலி வெரி வெரி ட்ராமா. இத்தனை நாள் கம்ருதீன் வந்து திரும்ப திரும்ப போய் பேசவே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போய் பேசுகிறான்னா ஏதோ சம்திங் வந்து அந்த ஆள் உளறிட்டு பாரோ, ஏன் நம்மளே பார்த்துட்ருக்கா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் போய் பேசுனது. அதே ஒரு காரணமாக வச்சு சண்டை போடுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இந்த திவாகரை பிடிச்சி போலதான் சரியாக போகுது. இப்போ இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர்கிட்ட பார்வதி சொன்னது பெரிய தப்பு. எப்போனாலும் திவாகர் இதை உளாடுருவான், அதுதான் உண்மை. ஸோ நம்ம அதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு தவணை சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.